மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கேம்பெயின்றது வந்து இட்ஸ் பிராண்ட் ஆஃப் ஷாம்பெயின். ஸ்டார்டிங் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு ஒரு புது கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்கன்னா they are going on a புது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டியோடய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ மைக்கை கையில் எடுக்கட்டுமானா மைக் எதுக்கு எடுப்போம்? ஸோ மேக் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா? எப்பவுமே வந்து எனக்கு ஒரு குடியோ போதையோ சிகரெட் ஸ்மோக்கிங்கோ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்டிஃபை ஒரு பாட்டு கூட. ஸோ இப்படி ஒரு பார்ட்டி இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கு தான் நாங்கள் நடந்து வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிற மாதிரியும், இந்த பார்ட்டிக்கு தான் எங்களோட வாக்களிக்க போகிறோன்ற மாதிரியும் மக்கள் சொல்கிற மாதிரியும். நான் வாக்குன்னா நான் வந்து தமிழ் வாக்கு மட்டும் எடுக்கல, இங்கிலீஷ் வாக்காகவும் நீங்கள் எடுக்கலாம், தமிழ் வாக்காகவும் எடுக்கலாம். விசில் போட பாட்டு வந்து எல்லாரும் எது கூட கனெக்ட் பண்ணாங்கன்னா ஆடாம ஜெயிச்சோமாடா அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி சாங், இது ஒரு பார்ட்டி சாங்ன்ற மாதிரி கனெக்ட் பண்ணாங்க. ஹவு யூ சீ திஸ்? 1999 படையப்பா ரிலீஸ் ஆகுது. ஸோ படையப்பாவோட அது வந்து ரஜினி சார் பொலிட்டிக்கலுக்கு வருவாரா மாட்டாரன்ற அந்த ஒரு ப்ரைம் பீரியட். அதில் ஒரு சின்ன டைலாக் தான் ரவிக்குமார் சார் வச்சிருக்காரு. என்னப்பா பார்ட்டி ஆரம்பிச்சிடலாமா? பார்ட்டி பர்த்டே பார்ட்டியை சொன்னப்பா. அந்த டைமில் இது அவ்வளோ வைரல் ஆச்சு. என்ன காரணம்னா அந்த ஒரு பார்ட்டி இவர் ஆரம்பிச்சிட மாட்டாரான்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டியோடய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த பாட்டில் வந்து பார்ட்டி ஆரம்பிக்கட்டுமா மைக்கை தொடங்கட்டுமான்னு இருக்கும்போது ஸோ விஜய் சாரோட நாலேஜ் இல்லாமல் இது வந்திருக்குமா, இல்லை ரெண்டு பேரும், இல்லை நீங்கள் விஜய் சார் வெங்கட் பிரபு சார் 3 பேரும் உட்காந்து எழுதின பாட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக என்னோட ஐடியா தான் முழுக்க. வெங்கட் பிரபு எனக்கு இந்த பாட்டோட டியூன் அனுப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்டி சாங் டான்ஸ் நம்பர் வேணும் இவ்வளோ தான் சொன்னாங்க. அவ்வளோதான் அதோட திங். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க 4 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி சில லைன்ஸ் வேணும். முழுக்கானா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு கொஞ்சம் லைன்ஸ் வேணும் இவ்வளோ தான் அவங்க சொன்னாங்க. ஸோ பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னும் போது இட் கேன் பி ஒரு ஹவுஸ் பார்ட்டி, ஒரு கேம் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு டான்ஸ் பார்ட்டி, என்ன பார்ட்டியானாலும் இருக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி அப்ஸ்ட்ராக்ட். பட் அப்படி செகண்ட் லைனில் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் கேம்பெயினை தொடங்கட்டுமா ஷாம்பெயினை தொடங்க, ஸோ அது வந்து ஒரு வார்த்தைகளால் வருது, அதுக்கப்புறம் பாடலாக வருது. ஸோ அதுவும் உங்களுடைய ரைட்டிங்லேயே அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஒரு கேம்பெயின்றது வந்து இட்ஸ் பிராண்ட் ஆஃப் ஷாம்பெயின். ஓகே, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கேம்பெயின் இஸ் ஒரு பாப்புலர் பிராண்ட் ஆஃப் ஷாம்பெயின். ஓ ரைட், கேம்பெயின்றது. ஸோ கேம்பெயினை திறக்கட்டுமானும் போது அகைன் மீனிங்காக என்ன வரும்னா, ஒரு வீடியோ கேம் அகைன் நீங்கள் போடும்போது கேம்பெயின் இஸ் ஒரு கேமோட beginning of a game is called a campaign. So starting a party ஆரம்பிச்சுட்டு ஒரு புது கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்கன்னா they are going on ஒரு ஹண்ட் டுகெதர் அப்படின்றது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கேம்பெயின்றது it has a totally different meaning. இந்த பார்ட்டியில் கேம்பெயின் has a different meaning. ஸோ அதான். ஸோ மைக்கை கையில் எடுக்கட்டுமானா மைக் எதுக்கு எடுப்போம்? மைக் வந்து டு மேக் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா, இல்லை ஒரு பார்ட்டியில் ஒரு கரியோக்கியில் ஒரு பாட்டு பாடுறதுக்கா, இல்லை வீடியோ கேமில் ஒரு மைக்கு போட்டுட்டு கனெக்டிங் டு பீப்புள் நான் கூட கனெக்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கறதுக்கா. ஸோ மைக் ஹஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஒவ்வொரு மீனிங்லையும் வந்து இட் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ அப்படி தான் இந்த சாங் ஃபுல்லாகவே நான் வந்து ஜஸ்ட் வாண்டட் டு. ஆப்வியஸாக விஜய் சார் பாட்டுன்னு வரும்போது எப்படி பாட்டு வருது, டான்ஸ் வருது, உற்சாகம் வருதோ கூட சேர்ந்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் இதுக்கு இப்படி ஒரு மீனிங்கானு ஆப்வியஸாக வரும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இப்போ லியோவில் ஒரு பாட்டு வருது, யூடியூப்பில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, தேட்டரில் போகும்போது அதை என்ஜாய் பண்ண முடியல. காரணம் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலேயான வார்த்தைகள் வந்து டவுன் மட்டும் தான் கேட்குது. அதுக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. அது வந்து திரும்ப வந்து குடிப்பழக்கத்தை வந்து இது ஊக்குவிக்குது அதிகமாக சொல்கிறாங்கன்னா. பட் இதில் திரும்பவும் இது சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல பார்ட்டியை லிங்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருந்துச்சு? முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எப்பவுமே வந்து எனக்கு ஒரு குடியோ போதையோ சிகரெட் ஸ்மோக்கிங்கோ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்டிஃபை ஒரு பாட்டுக்குள். இந்த பாட்டில் அதனால தான் நான் வந்து இந்த மல்டிபிள் மீனிங்க்கு போனதுக்கு காரணமே ஒரு மீனிங்ல அது இது பண்ணிட வேணாம், அவங்கவுங்க எடுக்கும்போது அந்தந்த மீனிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான். அதுதான் ஒவ்வொன்றும் அந்த குடிமக்கள் தான் என் கூட்டணின்னும் போது அந்த குடிமக்களுக்கு 2 மீனிங் இருக்கு. கூட குடிக்கிறவங்கன்ற ஒரு மீனிங்கும் சிட்டிசன்ற ஒரு மீனிங்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியை பார்த்தா அப்படி பார்க்கலாம், நீங்கள் இப்படி பார்த்தா இப்படி பார்க்கலாம். ஸோ அந்த பாட்டில் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் ஒரு மாற்றம் வேணும்னா கோவாக்குன்னு சொல்லும்போது அகைன் அங்கேயும் ஒரு வேர்ட் பிளே இருக்கு. ஒரு மாற்றம் வேணும்னா ஒரு கோ ஃபார் வாக்குன்ற மாதிரியும் ஒரு சவுண்டு கேட்கும். மாற்றம் வேணும்னா கோவாக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா, கோ அப்படின்னா அரசன், மாற்றம் வேணும்னா கோவாக்குன்னா ஒரு அரசனாக்கு நான் மாற்றத்தை உண்டாக்கி காட்டுறேன்னு ஒரு 3வது மீனிங் ஒன்று இருக்கு. உன் பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்கு அப்படின்னா உன் பார்ட்டியை நோக்கி தான் நாங்கள் நடந்து வரோன்ற மீனிங்ல வரலாம். உங்க பார்ட்டிக்கு தான் என்னோட வாக்குன்னும் போது ரெண்டுமே உங்களுக்கு எப்படினாலும் கேட்கலாம். ஸோ இப்படி ஒரு பார்ட்டி இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கு தான் நாங்கள் நடந்து வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்ற மாதிரியும், இந்த பார்ட்டிக்கு தான் எங்களோட வாக்களிக்க போறோம்ன்ற மாதிரியும் மக்கள் சொல்ற மாதிரியும். ஸோ அந்த வாக்குக்கு திருப்பி மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு நான் அதான் சவுண்ட்ல இருக்கிற மீனிங்கும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வாக்குன்னா நான் வந்து தமிழ் வாக்கு மட்டும் எடுக்கல, இங்கிலீஷ் வாக்காவும் நீங்க எடுக்கலாம், தமிழ் வாக்காவும் எடுக்கலாம். கோ வாக்குன்றதும் அதே மாதிரி தான். கோன்றது அந்த ஒரு அரசன்ற மீனிங்லயும் நீங்க எடுக்கலாம், கோனும் நீங்க எடுக்கலாம். பண்ணாலும் சரி, தமிழ்ல அது ஒரு மீனிங், தமிழ்ல ஒரு மீனிங், இங்கிலீஷ்ல ஒரு மீனிங்ன்ற மாதிரியான
ப்ளே தான் இந்த சாங். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் நிறைய வேர்ட் ப்ளே பாடல் முழுக்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெங்கட் பிரபு சாரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, விஜய் சாரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? முதல் வாட்டி அவர் படிக்கிறாரு, இதுக்குள்ளே இந்த அர்த்தம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, வெறும் அவர் பிளெயினாக படிச்சிட்ட பிறகு எந்த குறிப்பிட்ட லைன் அவருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னார், என்னப்பா இது இப்படி எழுதிருக்கு ஓகேவான்னு வந்த லைன் இது? வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அவருக்கு இல்லை ஃபுல் பாட்டு படிச்சுட்ட உடனே நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் வந்து சொன்னார், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பாட்டுன்னு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வருது, நீங்கள் எப்படி எழுதுனீங்க இதுன்னு சொல்லி கேட்டார். அப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு, பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய ஒரு ஹூக் ஃப்ரேஸ் மட்டும் மாற்றலாம் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஹூக் ஃப்ரேஸ் வைக்கல, வேற ஐடியாவில் பண்ணியிருந்தோம். விசில் போர்டு பண்ணல, ஆரம்பத்தில் வேற ஐடியா வச்சு பண்ணியிருந்தேன். தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மாதிரி சல்யூட்ன்ற மாதிரியான கான்செப்ட், டிஃப்ரெண்ட் வேர்டு, சல்யூட் அப்படின்ற மாதிரி அதை வெவ்வேறு லாங்குவேஜஸில் கொண்டு வரலான்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தேன். ஃபுல்லாக ஹலோ சல்யூட்ன்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் சொல்கிற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது வந்து அந்த சாங்காக அந்த இடத்துல ஒரு டான்ஸுக்கோ இன்னும் ஒரு செலிப்ரேஷனை இன்னும் கொண்டு வர மாதிரி வேறு ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டார். வேறு ஏதாவது கான்செப்ட் படத்தில் இருக்கான்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணேன். அதுக்கு மட்டும் பண்ணிவிட்டு அப்போ அவர் சொன்ன இதுலேருந்து ஸோ விசில் போர்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விசில் போர்டு வச்சுருக்கீங்க. வாட் வாஸ் விஜய் சார் ஒரே ஒரு வாட்டி தான் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தேன், பூஜையில் தான் மீட் பண்ணேன். ஓகே, எனக்கு பூஜையில் தான் நான் வந்து வெங்கட் பிரபு கிட்ட கேட்டேன், நம்ம பாட்டு எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறமான பாட்டு ஷூட்டே பண்ணியாச்சுன்னாரு. ஸோ அந்த பாட்டு ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எனக்கு வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணாங்க எப்போ இது பண்ணாங்க ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த பூஜையில் தான் விஜய் சார் பார்த்தேன். விஜய் சார் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் மூமெண்ட் தான், பாட்டு நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ்னாரு. ஒரு கரெக்ஷன்ஸோ இல்லை இது வேணுமா எதுவுமே இல்லை. அவர் எப்பவுமே இது வரைக்கும் நான் எழுதின எந்த பாட்டுக்கும் அவர் இந்த லைன் இப்படி மாற்றலாமா இப்படி வச்சுக்கலாமா ஒன்று கூட கேட்டதில்லை. கூகுள் தான் அவர் கூட நான் ரெக்கார்ட் பண்ணேன், கூட இருந்து ரெக்கார்ட் பண்ணது. அப்போ கூட அவர் வந்து இந்த லைனை மாற்றலாமா இது இப்படி வச்சுக்கலாமான்னு எதுவுமே கேட்கல. ஓகே, உங்களுக்கு முன்னாடியே நான் தெரியும் இது விஜய் சார் தான் பாட போகிறேன்? இல்லை தெரியாது. நான் விஜய் சார் பாடினா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் எழுந்தேன். அந்த மைக் லைன் நான் போட்டதுக்கு ரீசன் விஜய் சார் பாடினா இது நல்லா இருக்கும், ஏன்னா பாட போறாரு மைக்கை கையில் எடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஷல் ஐ சிங்ன்ற மாதிரியான அந்த ஒரு மீனிங்கில் தான் நான் இது பண்ணேன். ஆனால் அவர் பாடுவாரா இல்லையான்னு தெரியல, யார் பாடினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ அவர் தான் பாடுறாருன்னு இப்போ போஸ்டர் ரிலீஸில் தான் எனக்கு தெரியும். பல விதமான பாடல்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இவரோட வாய்ஸில் இருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்கள் என்ன ஒரு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ கூகுள் இது எல்லாமே வந்த உடனே ஒரு பெரிய சென்சேஷனல் ஹிட் ஆகுது, அந்த டைமில் ஒரு பயங்கரமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே எனக்கு விஜய் சார் பாடுறாங்க ஒரு சாங் அப்படின்னு ஒரு அவர் மட்டும் இல்லை, ஒரு ஆக்டர் அவங்களே பாடுறாங்கன்னும் போது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். விஜய் சாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வாய்ஸ். எனக்கு யுவனோட வாய்ஸும் நான் அப்படி தான் சொல்லுவேன், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான வாய்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு அது இட்ஸ் நாட் லைக் ஒரு பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு வாய்ஸ் இல்லை. ஆனால் அவங்களோட வாய்ஸ் வந்து அதை கேட்கும்போது இட் கிவ்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தட் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நமக்காக பாடுறாங்க அப்படின்னும் போது நம்ம மற்ற எதுவுமே அந்த ப்ரொஃபஷனலிசம்னா பார்க்க மாட்டோம், பிச் பார்க்க மாட்டோம், இது பார்க்க மாட்டோம், அவங்க நமக்காக பாடுறாங்கன்ட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அதில் வரும் அந்த குரல். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இது வந்து விஜய் சாருக்கான ஒரு பாட்டுன்னு தான் எல்லாருமே நினைச்சுப்பாங்க. வீடியோ பார்க்கும்போது ஒரு பக்கம் வெங்கட் பிரபு சார் அவருக்கான ட்ரிபியூட்டாகவும் இது இருந்துச்சு. ஆப்வியஸாக ஒவ்வொரு படத்தோட டைட்டில், குறிப்பாக மங்காத்தா அவரோட டைட்டில் வரும்போது இட் வாஸ் லைக் ஒரு கூஸ்பம் மூமெண்ட் மாதிரி. ஆஹா, விஜய் சாரோட பாட்டு வெங்கட் பிரபு சார் இயக்குறாரு, மங்காத்தா அஜித் சாரோட அது சம்திங் வருது. இந்த விசில் போட பாட்டு வந்து எல்லாரும் எது கூட கனெக்ட் பண்ணாங்கன்னா ஆடாம ஜெயிச்சுமாடா அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி சாங், இது ஒரு பார்ட்டி சாங்ன்ற மாதிரி கனெக்ட் பண்ணாங்க. ஹவு யூ சீ திஸ்? ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக. இப்போ வாலி சார் வந்து விசில் போடு பாட்டு எழுதியிருந்து, நான் வந்து ஆடாம ஜெயிச்சவங்களோட பாட்டு எழுதியிருந்தாங்க. எங்கள் 2 பேரோட ட்ரீட்மெண்ட்டும் டோட்டலி வெவ்வேறமாக இருந்திருக்கும். எதுவுமே வந்து நம்ம அதை ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு எப்போவுமே லைஃப்பில் நன்மை நடந்தது இல்லை கம்பேர் பண்ணுறதுனால. ஆனால் அதை கம்பேர் நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது, இதை கம்பேர் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது மனித இயல்பு. நிறைய பேர் அதை மோட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மோட் தானே, ஒரு பார்ட்டி சாங், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பார்ட்டி சாங் அந்த மாதிரி. ஆனால் அது பியூர் பார்ட்டி சாங், ஒரு சிங்கிள் இதில் ஜஸ்ட் ஒரு பார்ட்டின்ற மாதிரி. இட் ஹாஸ் நிறைய அந்த படத்தில் இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ்லாம் நிறைய அந்த பாட்டுக்குள்ளே வரும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் அண்ட் இது கண்டிப்பாக ரொம்ப செம பெப்பியான ஒரு சாங். இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு மெலடி ஸ்ட்ரக்சர், டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல். கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் எல்லாம் வெவ்வேறு காலம் வேறு இது வேறு. இந்த அப்பார்ட் ஃப்ரம் தி பார்ட்டி செலிப்ரேஷன்றதெல்லாம் தாண்டி சில யூனிக்கான தாட்ஸை சொல்ல ட்ரை பண்ணலாம் நம்ம எல்லாருக்கும் அப்படின்றதும் இந்த சாங்கில் சில லைன்ஸ் ஒன்று இருக்குது. வன்மம் வேணாம், ஒருத்தங்க மேலே கோவப்பட்டு இருக்கிறதுக்கான ஒரு திங் இது இல்லை. இதை வந்து ஒரு லைன் இதில் வரும், எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ, உண்மையில ஏன் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு லைன் ஒன்று வரும். ஸோ உன்னோட எதிரியோட இதயத்தை ஒரு நாள் நீ திருடி வச்சுக்கோ, உன் மேலே அந்த கோவம் ஏன்னு சொல்லிட்டு நீ பாரு, அந்த கேள்வியை கேளு. அந்த கோவம் வந்து பொறாமையாலையா, இல்லை நீ செஞ்ச ஏதாவது ஒரு காரணத்தினாலையா, இல்லை இந்த சமூகம் ஊட்டின கோவமா, அது இந்த கோவம் என்னன்னு சொல்லிட்டு பாரு, அதை ஜஸ்ட் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாரு, உன்னோட எதிரியோட ஒரு நிலையில இருந்து பாருன்னு சொல்ற ஒரு வரியாகட்டும்.
அதே மாதிரி உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் லைன் அது, உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, உன் லைஃப் அப்பப்போ டீல் பண்ணிக்கோன்றத நம்ம எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருப்போம். அப்பப்போ ஃபோன் இருக்குது போட்டால் எல்லாரோட குரலையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஒரு ட்விட்டரில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்போம், நாள் முழுக்க பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம பேச மறக்கிற ஒரே ஒரு பர்சன் நாம தான். நம்ம கூட நம்ம பேசுறது இல்லை. நம்ம கூட நம்ம பேசும்போது நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நம்ம எதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம், ஏன் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறோம், அந்த ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைனாக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் தட். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் வந்து அதான். ஸோ ஒரு விஜய் சாரோட பாட்டை மூலமாக போய் சொல்லும்போது அதை கேட்குற ஒரு லட்சக்கணக்கான பேரில் ஒரு 100 பேருக்கு அது போய் சேர்ந்துச்சுன்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சில பாடல்கள்லாம் வந்து அது ஸ்டில் அண்டர்ரேட்டடாக இருக்குது, இது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரணும், இல்லை சேர்ந்தா நல்லா இருக்கணும். அப்படி உங்களுடைய பாடல்களில் நீங்கள் ரொம்ப லைக் எல்லா பாடலுமே ஃபேவரட்டாக தான் இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் இதுக்கான அந்த ஒரு அன்பு கிடச்சிருந்தா நல்லா இருக்குமேனு நினைக்கிற பாட்டு ஏதாச்சும்? அப்படி நான் எப்பவுமே யோசிக்கிறது இல்லை. எல்லா பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பாட்டு எழுதும் போதே நான் அது தெரியும், இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு போய் சேராது, ஆனால் இதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய சாங், ஹே நீ ஜமீன் ஒரு பாட்டு இருக்கு, என்னை நோக்கி பாயும் தோட்டால, எத்தனையோ பாடல்கள் நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரியான சாங்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னா நான் இது பண்ணுறது இல்லை. ஓகே, டைம் வரும், சில பாடல்கள்லாம் ரொம்ப காலம் கழித்து புரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஒரு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து ஒரு பக்கம் வந்து 9 ரூபாய் நோட்டில் வந்து மார்கழியில் குடிச்சுப்பாருன்னு வைரமுத்து சார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அது இந்த அளவுக்கு வாழ்க்கையை வந்து ஒருத்தர் ரசித்து உருகி எழுத முடியுமானா, எனக்கு அதே மாதிரியான ஒரு ஃபீல் வந்து சதுரங்க வேட்டை முன்னே கேட்கும் போது ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு பக்கம் துவண்டு போனவனுக்கும் சரி, இல்லை வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம், அதை தாண்டி வந்து இந்த உறவுகளில் காதல் மேலே இருக்க நம்பிக்கை வந்து ரொம்ப. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல. இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஆக்டிங் வந்து உங்கள் ஒரு அழுகிற சீன் வைங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் சோகத்தை நினச்சி நீங்கள் அழுவீங்களான்னு கேட்பாங்க ஆக்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ லிரிசிஸ்க்கும் அப்படி தான், வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு கற்பனைக்கு சில விஷயங்கள் எழுதலாம். உங்களோட வாழ்க்கையில இருந்து என்னென்ன விஷயங்கள் உங்க பாடலாம் மாறும்? எமோஷன்ஸ் காமன் தான், எல்லா எமோஷன்ஸும் காமன் தான். நடக்கிற நிகழ்வுகள் மாறிட்டு இருக்கும் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன அந்த பாட்டை எனக்கு அகைன் என்னோட பர்சனல் ஃபேவரட், முன்னே என் முன்னே புதுவான மேடை, சுத்தமாகிறேன் மாறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீண்டும் வெள்ளை தாழாக வாழ்க்கையானதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இந்த மூமெண்ட் எல்லாருக்கும் திருப்பி வரும், ஏதோ ஒரு பீரியட்ல வரும். எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டு புதுசா ஒன்று ஆரம்பிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம புதுசா ஆரம்பிக்கலாம். அது புது பிஸ்னஸா இருக்கலாம், புது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். திருப்பி அதே மாதிரி தான் மல்டி மீனிங். ஒரு மீனிங் சொல்லிட்டு நம்ம பண்ணாம நம்ம அதை காமனா வைக்கும்போது வேற சுச்சுவேஷன்ல அது கனெக்ட் ஆகும். அதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் கொண்டு வந்து வச்சானா திருப்பி ஒரே விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்க முடியும். அதை தாண்டி அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டு நான் வாழ்றேன், அப்போ அதுவும் என்னோட வாழ்க்கை தான். அந்த சுச்சுவேஷன் வந்து வினோத் சொன்ன உடனே, ஸோ இப்படி வந்து ஒரு ஏமாத்திட்டு இருந்த ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறான். திரும்பி ஒரு ஏழ்மையில் ஒரு சின்ன குடிசை தான் இருக்குது, ஒரு இது இருக்குது, அவனுக்கு நினச்சுன்னா அவளோட பணத்தை வச்சு என்னென்னாலும் பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு லவ் அப்படின்றத அவனை மாற்றிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் சொன்ன உடனே நான் அந்த கேரக்டராக ஐ வாஸ் தேர். கொஞ்சம் ஒரு ப்ரீஃப் மூமெண்ட் அந்த கேரக்டராக இருந்துட்டு அந்த குடிசைக்குள்ளே இருந்துட்டு அங்கே இருந்துட்டு அந்த குடிசை வழியும் பால் நிலான்ட்டு ஒரு லைன் வரும். அந்த லைன்லாம் என்னோட அனுபவம். எப்போ அனுபவம்? அந்த பாட்டு சுச்சுவேஷன் அவர் சொன்ன உடனே அந்த கேரக்டருக்குள்ள நான் போய் வாழ்ந்து அந்த வீட்டுக்குள்ள நான் இருந்த அந்த அனுபவம் தான் அந்த பாட்டாகும். ஸோ அது ஒரு சொந்த அனுபவம் இல்லை, வாடகை அனுபவம். சார், இப்போ கரெக்டாக இந்த 3 பேர் டான்ஸ் ஆடணும்னு எனக்கு டக்குன்னு கனெக்ட் ஆன ஒரு படம் வந்து ஹேராம் படத்தோட முதல் பாடு ராமரானாலும் பாபு. ஸோ அதே மாதிரியான ஒரு 3 பேர் ஆடுறாங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக ஆடுவாங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து அவ்வளோ ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருப்பாங்க, வரலாறு, அப்போ நடக்கிற கான்ஃப்ளிக்ட் எல்லா பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்படி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இதை ஏதும்போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்ட்டி சாங் சொன்னோன்னே உங்களுடைய மைண்ட் எப்படியே வேலை செய்யும், இதில் இதை இன்கார்பரேட் பண்ணலாமா, இதை பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைரெக்டாக ஹிட் ஆனது இந்த பார்ட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மோட் வந்து இதுதான் அந்த ஒரு டிக்னா அது எதுவாக இருந்துச்சு? எனக்கு வந்து கதை தெரியாது, என்ன கதை இந்த பாட்டுன்னு சொல்லி தெரியாது. ஸோ எனக்கு இந்த சாங் கொடுத்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து செலிப்ரேஷன். எதனாலும் செலிப்ரேட் பண்ணலாம், அந்த எதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த பாட்டு வந்து இட் ஷுட் பி ஒரு பேக்ட்ராப்ல இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்காம ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், ஒரு பார்ட்டி ஆகட்டும், இதுக்கு அது செலிப்ரேஷனை பண்ணலாம். எனக்கு ஏன்னா இதில் நிறைய ஒரு நாட்டு நடப்பையோ இதையோ கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு திங் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா அது எனக்கு ஜஸ்ட் ஒரு பியூர் என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த இடத்துல வேணும். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம ஜஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். விசில் போடுன்னு ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க. ஸோ பயங்கரமாக விசில் போடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வாக்காக இருந்தாலும் இந்த டைமில் மக்கள் வந்து கண்டிப்பாக யோசிச்சு அந்த ஒரு வீர நடையாட ஒரு வாக்கோட நடப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். நேரத்துக்கு மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNL இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். குறைந்த விலை, நிறைந்த
தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.